மணமகன் நிதின் பிரான்காய்ஸ், மணமகள் பிம்லாபாய் இவர்களுடைய திருமண தொழுகையிலே பங்கு பெற்றிருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் புத்தளம் சேகர திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இவ்வாரனின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான காலை பொழுதுக்காக நன்றி சொல்கின்றோம். இரு குடும்பங்களை சார்ந்த இந்த அன்பார்ந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கணவன் மனைவியாக இணைப்பதற்கு சித்தம் கொண்டு இந்த நாளை திருமண நன்னாளாக ஏற்படுத்தி தந்து அருமையான பிள்ளைகள் மனக்கோலம் கொண்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதி நேராக கடந்து வரதக்க ஆண்டவர் கிருபை தந்தீர். அவர்களுடைய பயணங்களில் கொடுந்தீர், வழி நடத்தினீர். இப்போது நடக்கப் போகின்ற இந்த பரிசுத்தமான விவாக ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தல்லும். இருபேரும் கொடுக்க போகின்ற வாக்குறுதிகளின் வழியாக குடும்ப வாழ்விலை பிரவேசிக்கும் அந்த மகத்துவமான காட்சியை நாங்கள் கண்டு ஆண்டவர் நன்றி சொல்லி மணமக்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறபை தாரும். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவரிலும் உடைய பிரசன்னம் நிறைவாக இருப்பதாக. வருகை தந்திருக்கிற அனைவரும் கர்த்தர் ஆசீர்வதியும் துதிகன மகிமையாவற்றை முக்கிய செலுத்துகின்றோம். எங்களாண்டு ஒரே சிரட்சன் மூலம் தாழ்மையோடு வேண்டும் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் இவ்வாராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் எழுதின என்று நம்முடைய கரங்களிலே தரப்பட்டுள்ள பாடல் தாளில் முதல் பாடல், ஏதேனில் நல் விவாகம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே என்ற பாடலினை பாடுவோம். சபையார் உட்காரவும். நீங்கள் உட்காருங்க. பெண்ணு மாப்பிள்ளை நிற்கட்டும். நீங்கள் உட்காருங்க. பிரியமானவர்களே, இந்த மாப்பிள்ளையும் பெண்ணையும் திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் முன்னிலையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கையை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையானதாக கொள்ள வேண்டும் என்று திருமறை கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் கானாவூரில் தம்முடைய பிரசன்னத்தால் இதை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கை குறித்து நமது ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள். சிருஷ்டிப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனை செய்யாமல் கருத்தோடும் ஜபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவு அளிக்கவும்
கடவுள்தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டு கொண்ட சுபாவ உணர்ச்சிகளை அவரை தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும், குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும், இவ்விதமாய் திருமணத்தை மேன்மை உள்ளதாக கருதுவதால் மனுக்குலம் உறுதியான அடிப்படைகளில் நிற்கவுமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்விருபேரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபை நேமப்படியும் தேசத்தின் சட்டப்படியும் இவ்விருபேருக்கும் திருமணம் நடத்தக்கூடாது என்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளை இடுகின்றோம். ஆமேன். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, உம்முடைய உதவியின்றி நாங்கள் யாதொன்றை செய்ய திராணியற்றவர்கள். இவ்விருவரையும் உமது பராமரிப்பின்படி இங்கே அழைத்து வந்தீர். ஆதலால் இவர்கள் இருபேரும் முன் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும், இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் உம்முடைய பேரருள் இவர்களில் பெருக செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் உட்கார்ந்தவனமா நிதின் பிரான்ஸ்காய் ஆகிய நீர் பிம்லா பாய் ஆகிய இவரை உம் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றி கொள்வீரா? ஆம். ஆம். பிம்லா பாய் ஆகிய நீர் நிதின் பிரான்காய்ஸ் ஆகிய இவரை உம் கணவனாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றி கொள்வீரா?
நிதின் பிரான்ஸ்காய் ஆகிய நான் சொல்லுங்க. நிதின் பிரான்சிஸ் ஆகிய நான் பிம்லா பாய் ஆகிய உம்மை உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமைகளிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்வின் இறுதி வரை கடவுளின் தூய நேமப்படி நினைவுப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்குறுதி அளிக்கிறேன். பிம்லா பாய் ஆகிய நான் நிதின் பிரான்காய்ஸ் ஆகிய உம்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்வின் இறுதி வரை கடவுளின் தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். இவ்வாக்குறுதியை கடவுள் கேட்டார், நாங்களும் கேட்டோம். இப்போது யாவர் முழங்கால் படியிட்டு ஜெப நிலையில் நின்று புத்தி கெட்டாத அன்பின் வாரி பாரும் உம் பாதம் வேண்டினுமே தேவரீர் என்ற பாடலினை பாடுவோம். புத்தி கெட்டாத அன்பின் வாரி பாரும் உம் பாதம் வேண்டினோமே தேவரே தீரவும் தந்தரணும் பூலோகதன்பம் இன்பமாக மாற்றி மெய் சமாதானம் தந்து தேற்றுவே ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த திருமாங்கல்யத்தை அளிப்பவரும் இதை அணிந்து கொள்வரும் ஒருவருக்குள் தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பில் நிலைத்திருக்கவும் இதையும் இவர்களையும் நீர் ஆசி வைக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஆமென். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக நித்திய மாங்கல்யத்தை உமக்கு அணிகிறேன்.
என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். உம்மை கனப்படுத்துகிறேன். என் உடல் சம்பத்து அனைத்தையும் என் உடல் சம்பத் அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். உறுதியான நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தாலும் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத் அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். நிதின் பிரான் காய்ஸும் பிம்லாபாயும் கடவுளுக்குண்டாகும் இந்த சபைக்குண்டாக ஒருவருக்கு தங்கள் வாக்குறுதி தெரிவித்திருக்கபடியால் இவர் கடவுளுடைய நியமிப்படியும் நாட்டு சட்டப்படியும் கடவுள் மனைவியாக இருக்கிறார் என்று பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தாலே தெரிவிக்கிறேன். ஆமேன். ஆகையால் கடவுள் அழைத்தவளை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஜெபம் செய்வோம். மகா இரக்கம் கிருபையுள்ள கடவுளே, பரலோகத்தும் பூலோகத்தும் உள்ள குடும்பத்துக்கும் நாமக்காரனாக இருக்கிற எங்கள் பிதாவே, இப்பொழுது நாமத்தில் நாங்கள் ஆசி வைக்கிற நிதின் பிரான்ஸ் காயும் பிமலாபாயும் என் மேல் ஆசி வார்த்தை அனுப்பியும் உண்மையாய் சேர்ந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையும் வாக்குறுதியின் திட்டமாய் பாதுகாத்து முன்னேற்றம் நடக்க அருள்புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவாய கடவுள், குமாரனாய கடவுள், பரிசுத்தாவிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆண்டவர்களை இரக்கமாய் கண்ணோக்கி நீங்கள் இல்வாழ்க்கை சேர்ந்து வாழ்வதனால் மரணத்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்கள் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் கிருபையால் நிரப்புவாராக. திருமறையிலிருந்து சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 128வது சங்கீதம் வாசிக்க கேளுங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதம் திராட்சை கொடை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிமரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேல் கொண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய்.
கிறிஸ்துவுக்குள் அன்பாமலே இந்த நாளும் புதுமண தம்பதிகளாக வந்திருக்கின்ற உங்களையும் வந்திருக்கிற உறவுகள் குடும்பத்தினர்கள் அனைவரையும் எங்களுடைய திருச்சபை சார்பாக வாழ்த்தி வரவேற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாளும் புதுமண தம்பதிகளுக்கு வாழ்த்து கூறும் வண்ணமாக திருமறையிலிருந்து ஒரு வசனத்தை நினைப்பூட்டலாம் என்று ஆசிக்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி நிருபம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் இவ்விதமாக குறிப்பிடுகின்றார். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புமுள்ளவர்களாயிருந்து நீங்கள் இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே நீங்கள் சிந்தித்து நிறைவேற்றுங்கள் என்று சொல்கின்றார். நீங்கள் ஒன்றையும் வீண் வாதினாலாவது பெருமையினாலாவது செய்யாதபடி மனத்தாழ்மையினால் செய்யுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். குடும்ப வாழ்க்கை என்பது கடவுளால் மனுக்குலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு அருள் கொடை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு அருள் கொடையான வாழ்வு இந்த குடும்ப வாழ்வு. இந்த குடும்ப வாழ்க்கைகளில் கடவுளுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக வாழ வேண்டியது அவசியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புள்ளவர்களாக இருங்கள், நீங்கள் அன்பு செலுத்துவர்களாக இருங்கள் என்று சொல்லி குறிப்பிடுவதை நாம் கண்டுகொள்ள முடியுது. நீங்கள் ஒருவருக்கொரு அன்புள்ளவர்களாக நீங்கள் வாழ்கின்ற வேளைகளில் உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கைகளில் கடவுள் உங்களோடு கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். எப்பொழுதும் கடவுளை உங்களுடைய வாழ்க்கைகளில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கை படங்களை நீங்கள் தொடர்கின்றால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அன்பு நிறைவாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. எங்களுடைய கடவுளை விட்டு நாம் தூரம் போகிற வேளையில்தான் அன்பு தனிந்து போவதாக இருக்கிறது. நாம் எவ்வளவு கடவுளை நாம் நெருங்கி சேர்கிறோமோ அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அன்பு பெரியவர்களாக நம்முடைய குடும்ப வாழ்வு அமைய முடியும். அந்த வாழ்க்கையில் கடவுள் செல்வ முடியும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இரண்டாவது இங்கே பவுல் கூறினார், நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக நீங்கள் இருங்கள். உங்களுடைய 2 பேருடைய கருத்துக்களும் ஒரே சிந்தையுடையதாக அமையத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மாட்டு வண்டி எடுத்துக்கொண்டிருந்தால் ஒரு காலை ஒரு பக்கம் இன்னொரு காலை ஒரு பக்கம் இழுத்தால் அந்த மாட்டு வண்டியானது சரியாக சாலையில் ஓட முடியாது. அதே போல நம்முடைய குடும்ப வாழ்க்கையானது 2 பேரும் கணவனும் மனைவியும் இணைந்து செயல்படுகின்றால் உங்களுடைய வாழ்வு உண்மையிலேயே ஒரு ஆசீர்வட்ட வாழ்வாக அமைய முடியும் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். அடுத்தபடியாக இங்கே பவுல் கூறினார், நீங்கள் வீண் பெருமையினால் வாழாதபடி நீங்கள் தாழ்மையை தரித்தவளாக வாழுங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் தாழ்மை சிந்தையை தரித்தவளாக நீங்கள் வாழ்வீர்கள். உண்மையிலேயே உங்களுடைய வாழ்வு ஒரு வெற்றுள்ள வாழ்வாக ஒரு மகிழ்ச்சியுள்ள வாழ்வாக அமைய முடியும். ஒரு அறிஞர் கூறவில்லை விதமாக கூறினார், இவ்வுலகத்தில் கடவுள் தந்திருக்கின்ற குடும்ப வாழ்வானது பரலோக வாழ்வை அனுபவிக்கின்ற ஒரு வாழ்வு என்று கூறினார். உண்மையிலேயே குடும்ப வாழ்வு பரலோக வாழ்வை அனுபவிக்கின்ற ஒரு வாழ்வுதான். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் அந்த வாழ்வு நரக வாழ்வாக இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையும் இன்று சமுதாயத்தில் நாம் கண்கூடாக நாம் காண முடியுது. ஏனென்றால் கடவுள் இல்லாதபடி வாழலாம் என்று சொல்லி எண்ணுகின்ற வாழ்க்கை மூலமாகத்தான் இன்று பலமான ஏமாற்றங்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். இந்த உலகத்தில் காணப்படுகிற அதிகாரங்கள், இவ்வுலகத்தில் காணப்படுகிற பதவிகள், இவ்வுலகத்தில் காணப்படுகிற செல்வங்கள் எல்லாம் கடவுள் நமக்கு கிருபையாக கொடுக்கின்ற ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளை வைத்து நாம் பெருமை பாராட்டுவதோ நாம் ஒருவரை குற்றம் காண்பதோ அது நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இருந்தால் அது நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அது தோல்வியை கொடுக்கின்ற ஒன்றாக அமைய முடியும். அது ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்றால் உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றால் தாழ்மை சிந்தையை தத்துவலாக காண வேண்டும். பிமலாபாயை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் பிமலாபாய் எங்கள் திருச்சபையின் ஒரு அங்கம். அது மட்டுமில்லாமல் இந்த திருமறையை முழு திருமறையும் கையெழுத்தால் எழுதி இந்த ஆலயத்தில் பரிசு பெற்றவர்கள். அவ்வளவு ஒரு சிறப்பு பெற்ற ஒரு மகள். இந்த திருமறையில் எழுத்து ஒரு எழுத்து கூட மாறாதபடி அவர்கள் கையெழுத்தாக எழுதி இந்த ஆலயத்தில் பரிசு பெற்றார்கள். அவர்கள் ஒரு நல்ல குலசாலியான ஒரு பெண். உங்களுக்கு கிடைத்திருப்பது உண்மையே ஆசீர்வாதம். நீங்கள் 2 பேரும் எப்பொழுதும் நீங்கள் அன்புடையவர்களாக வாழ வேண்டும். நீங்கள் ஒருவருக்கொருவர்
எப்பொழுதும் அன்போடு நீங்கள் செலவிட வேண்டும். நீங்கள் தாழ்மை சிந்தையை தருத்தவர்களாக நீங்கள் காண வேண்டும். ஒருவருக்கொருவர் உங்களை நீங்கள் மேலைப்படுத்திக் கொள்ளாதபடி நீங்கள் ஒருவரை மற்றொருவர் மேலைப்படுத்தி வாழ்கின்றால் உங்களுடைய வாழ்க்கை பரலோக வாழ்வை அனுபவிக்கின்ற ஒரு வாழ்வாக அமைய முடியும். இந்த மேலான வாழ்வை கடவுள் உங்களுக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்கள் இந்த வாழ்வை நீங்கள் தொடங்குகின்றால் உங்களுடைய வாழ்வு ஒரு இன்பமுள்ள வாழ்வாக, ஒரு மகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்வாக, ஒரு சமாதான வாழ்வாக மாற்ற முடியும். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த வாழ்வுக்குள்ளாக நீங்கள் பிரவேசித்து செயல்பட உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். அதே மட்டுமல்லாபடி ஒவ்வொரு நாள் நீங்கள் திருமறை வாசியுங்கள், திருமறை வாசித்து ஜெபியுங்கள். கடவுளுடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த நாளில் புதிய ஒரு நாளை எங்கள் தந்தீர். இந்த புதிய நாளில் எங்களுடைய கடமையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீ கற்றுத்தாம் என்று சொல்லி கடவுளுடைய சமூகத்தில் நீங்கள் கேட்பீர்கள். கடவுள் உங்களை நல்ல வழிகளுக்காக ஒரு ஆளுடைய பாதைகளை காட்டி தருவார். உங்களுடைய வாழ்வு ஒரு இன்பமுள்ள வாழ்வாக அமைய முடியும். உங்களிடத்தில் உங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இந்த சமுதாயத்தில் சிறந்து விளங்கத்தக்கதாக கடவுள் கிருபை செய்வார். ஒரு பரலோக வாழ்வை அனுபவிக்கின்ற ஒரு வாழ்வை இதோத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியும். இந்த வாழ்வுக்குறாக நீங்கள் சென்று கடவுளை மைப்படுத்துங்கள். கடவுளை நாமம் உங்கள் மூலமாக மைமடைவதாக. ஆமீன். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லவரே, நித்திய பிதாவே, திருமாயே நியமத்தை மனு குடும்பத்தில் கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் அதை துவப்படுத்துகிறவரே, கடவுள் மனைவியாய்ப்பில் சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கும் அடியாளாகிய நிதின் பிரான்காய்ஸும் பிமலாபாயும் ஆசீர்வதியும் ஒரு வார்த்தை ஒருவர் சுமந்து ஒரு மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து தங்கள் வீட்டில் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி அன்பிலும் உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதிலும் இவள் எப்போதும் ஒருவருக்கு உண்மைகளாக இருக்க இவளுக்கு அருள்புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவே, நாசரேத்து குடும்ப வாழ்க்கையில் பங்கு கொண்டவரே, இந்த நம்முடைய ஆண்டு வீட்டில் ஆண்டவர் சமாய் ஆட்சி புரியும் நீ மனிதனுக்கு சேவை செய்யபடியே இவர்களும் பிறருக்கு செய்ய புரிய அழுத்தாலும் சொல்லாலும் செயலாலும் இவளுக்கு அயலாத்தாருக்கு உம்முடைய மீட்பின் அன்புக்கு சாட்சியாயிருக்க அருள் புரியும். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் என்னைக்கு ஜீவித்த சாளுகிறேன் பரிசுராமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, கிருபை நீவால் மனுக்குலத்தை விருத்தியடைகிற செய்கிற பரமபிதாவே, இந்த உதடியார் புத்திரபாக்கியம் பெற்று உமக்கு துதியும் கனமும் உண்டாக அந்த பிள்ளைகள் கிறிஸ்துமார்க்கத்துக்கு ஏற்ற சன்மார்க்க வளர்வை கண்டு கழிவுர் மனமும் தேவ அன்பும் அபிமானவராக ஒருமித்து வாழ இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அடைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சர்வமுள்ள ஆண்டவரே, நித்திய பிதாவே, எங்கள் உள்ளங்களையும் எங்கள் சரீரங்களையும் உமது கடல் வேளையிலும் உமது கற்பனை எடுத்த வேலையிலும் திருப்பி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இங்கும் எல்லா காலத்தும் நாங்கள் சரத்திலும் ஆத்மாவில் பாதுகாக்கப்பட வல்லமையான ஆதரவு வைத்தாலும் எங்கள் ஆண்டவர் நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் தூய ஆவியாண்ட உறவும் இன்றும் என்றும் இனி சதா காலம் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த மணமக்களோடும் என்னுடைய வாழ்வோடும் கூட நடத்துவதாக. இப்பொழுது பாடல் பாடப்படும் பொழுது புதுமண தம்பதிகள் பதிவெட்டில் கையெழுத்திடுவார்கள்.
மணமகனாய் வாழ்ந்திட ஆசீர்வதித்திட மாத்திரளாக என்றும் தங்கிடும் உம்மையை கண்டும் பின் சென்றும் ஓங்க செய்தரும் இன்பத்துடன் பாக்கிய சூட்சமே உம்மிலே மருளுமே தேசபதேயம் சுத்தரே நித்தம் மகிழவே. ஏதேன் தோட்டத்திலே திருமணமா ஆதாம் ஏதேன் தோட்டத்திற்கும் திருமணமா குயில்கள் பாடியதே மயில்கள் ஆடியதே குதூகலமான ஆரம்பம் ஆனந்தம் ஆ, குயில்கள் பாடியதே மயில்கள் ஆடியதே ஆரம்பம் ஆனந்தம். ஏதேன் தோட்ட தேவன் வந்தாராம் முடிவு செய்தாராம் ஏற்ற துணையை தந்தாராம் தேவன் தனிமை கண்டாரா முடிவு செய்தாரா ஏற்ற துணையை தந்தாஞ்சோலை திருமண பந்தல் ஆகியதா செடிகள் கொடிகள் மலர்கள் இந்த நாழியதா செடிகள் கொடிகள் மலர்கள் இனிய